வணக்கம். கந்தர் அனுபூதியினுடைய முதல் பாடல். ஆடும் பரி ஆடும் பரி வேல் அணிசேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே. இதான் கந்தர் அனுபூதியில் முதல் பாடல். 4 வரியை கவனிங்க. 4 வரியில் முதல் 2 வரி ஆடும் பரி வேல் அணிசேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறார். என்ன கோரிக்கை அது? ஆடுகின்ற வேல் ஆடும் பரி கையில் உள்ள வேலாயுதம் ஆடும் பரி வேல் கொடியாக உள்ள சேவல் இதனுடைய பெருமைகளையெல்லாம் பாடுவதையே இந்த பிறவியிலுடைய எனக்கு பணியாக நீ கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது எல்லாமே முருகனை குறிக்கக்கூடியது தான். குறிப்பாக வேலை எடுத்து மாமரமாக நின்ற சூரனை 2ஆக பிளந்து ஒரு பகுதியை மயிலாக்கி வாகனமாக்கி கொண்டார், ஒரு பகுதியை சேவலாக்கி கொடியாக்கி கொண்டார். அந்த 3 தான் குறிப்பிடுறார். ஆடும்பரி ஆடுகின்ற வேல் ஆடுகின்ற மயில் வேலாயுதம் சேவல். இந்த 3னுடைய பெருமைகள்னா என்ன? முருகனுடைய பெருமைகள். சூரபத்மனை அணித்த முருகனுடைய பெருமையை பாடுவதையே இந்த பிறவி முழுவதும் எனக்கு வேலையாக கொடு அப்படின்னு சொல்கிறார். இந்த கோரிக்கையை வைக்கிறதுக்கு முன்னால் அவரை இறைவனை புகழ்ந்து அந்த கோரிக்கையை வச்சாதான் விரைவாக எடுபடு என்பதனால அடுத்த 2 வரியில் இறைவனை புகழ்கிறார். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. கயமுகாசுரன்னு ஒருத்தர் இருந்தான். சிவபெருமான்கிட்ட வரம் வாங்கினான். மனிதர்களாலேயோ விலங்குகளாலேயோ ஆயுதங்களாலேயோ நான் தாக்கப்படக்கூடாது, கொல்லப்படக்கூடாதுன்னு வாங்கிட்டான். வரம் வாங்கிட்டு அதோடு நிற்காமல் எல்லாரையும் துன்புறுத்த ஆரம்பிச்சிட்டான். தேவர்களையெல்லாம் துன்புறுத்த ஆரம்பிச்சிட்டான். தேவர்கள்லாம் போய் சிவன்கிட்ட வேண்ட போது தான் சிவன் கணபதியை படைத்தார். தன்னுடைய அம்சமாக கணபதியை தோற்றுவித்தார். யானை முகத்தோடும் மனித உடலோடும் தோற்றுவித்தார். அந்த கணபதி நேரடியாக கைமுகாசுரனுடைய எதிர்த்து ஆயுதங்களால் கொல்லக்கூடாது என்பதற்காக தன்னுடைய தந்தத்தில் ஒன்றை உடைச்சி அவனை கைமுகாசுரனை குத்தி கொன்றார். அதோடு இந்த அசுரன் சாகலை, மூஞ்சூர் வடிவெடுத்து வந்தான். மூஞ்சூர் வடிவெடுத்து வந்தவனையும் அடக்கி தன்னுடைய வாகனமாக்கி கொண்டார். அத்தகைய கைமுகாசுரனை அழித்த பெருமைகளை உடைய விநாயகப் பெருமானின் சகோதரனே. தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. முருகனுடைய பெருமையை சொல்றதுக்கு வந்த அவர் விநாயகப் பெருமானின் பெருமைகளையெல்லாம் சொல்லி அத்தகையவனின் தம்பியே, தேடி தேடி நல்லவர்களெல்லாம் துன்புறுத்திய கயமுகாசுரனை தனியானையாக அவனை அடக்கிய அந்த விநாயகப் பெருமானின் சகோதரனே, நீ வேளால மாமரமாக நின்ற சூரபத்மனை 2ஆக பிளந்து மயிலை வாகனமாகவும் சேவலை கொடியாகவும் ஆக்கி கொண்டாய். அத்தகைய உனது பெருமைகளையெல்லாம், அத்தகைய இந்த மயில் வாகனத்தினுடைய பெருமையை, சேவற்கொடியினுடைய பெருமையை, அதையெல்லாம் உண்டாக்கிய அந்த ஞான வேலினுடைய பெருமையை, இதையெல்லாம் வைத்திருக்கக்கூடிய உன்னுடைய பெருமைகளையெல்லாம் பாடுமாறு இருப்பதையே இந்த பிறவியில் எனக்கு வேலையாக கொடுப்பாய் முருகனே என்று இந்த பாடலில் அருணகிரிநாதர் முருகனிடம் வேண்டுகிறார். இது கந்தரனுடைய முதல் பாடல். ஆடும்பரி வேல் அணிசேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. அந்த பொருளை பூரா கட்டு இந்த பாடலை படிச்சீங்கன்னா அதனுடைய அர்த்தம் விளங்கும். இந்த பாடலையெல்லாம் தினமும் தியானித்து கொண்டே இருந்தால் முருகப்பெருமானின் அருளை நாமும் பெறலாம். நன்றி.